ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கணுன்னா, ஷேர் வாலில் கம்பி வந்து எவ்வளோ கேப் வச்சு கட்டணும், அது எந்த மெத்தடில் கட்டணுன்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். கரெக்டாக தெரியுதுங்களா? இதுதான் வந்து கம்பி. நான் வந்து பில்லர் வந்து ஏற்கனவே 6 இன்ச்சு, இந்த டெப்த்து வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது இந்த டெப்த்து வந்து 6 இன்ச்சு. இதில் கம்பி நம்ம வந்து ஏற்கனவே வந்து காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எல் ஷேப் இதில் காலம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மூலமாட்டில் லெவலுக்கோசம். அதில் வந்து நம்ம வந்து கம்பி வந்து உள்ளேருந்து லாக் பண்ணி வெளியில் தள்ளி வச்சுருக்கோம். இப்போ இதில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கம்பி இதில் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். இந்த சைடில் தெரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு வெளியில் வந்து ஜாயின் இருக்கும். இதில் வந்து இதை பாருங்கள், டைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இந்த கேப் வந்து ஒவ்வொரு கம்பிக்கும் கேப் வந்து ஒரு ஃபிட்டு கொடுக்கணும், ஒரு அடி கொடுக்கணும். மினிமம் ஒரு அடி, அதிகமெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு அடிக்குள்ளே கம்மியாக கூட ஆக்கிக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அடி. அதே மாதிரி ஸ்டாண்ட் பீஸு ஒரு அடி. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த வீடியோவில் இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து கீழே வந்து ஃபைல் காம்பவுண்டு பேஸ்லேருந்து ஒரு கம்பி வந்து ஒரு 1.25 அடிக்கு வளர்த்து விட்ருக்கு பாருங்கள். இதில் தான் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணி வச்சிடணும். இதில் வந்து வால் போடக்குள்ளே இதில் வந்து ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் ஒரு லாக் பாருங்கள். இது வந்து கிராஸாக ஒரு லாக் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வால் போடக்குள்ளே, காங்கிரீட் பண்ணக்குள்ளே இந்த வாலில் போய் லாக் ஆகிடும். இது வந்து ஒரு லாக் சிஸ்டம் நம்ம கொடுத்துக்குறோம் ஷேர் வாலில். இந்த மாரி கொடுக்க உள்ளது என்ன ஆகுனா, நம்ம வந்து ஜாயிண்ட் வந்தோ ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து கேப் கொடுக்காது, ஏர் கிராக் வராதுக்கோசரம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து ஒரு லாக் சிஸ்டம் வந்து ஒரு இன்டர்லாக் மாடலில் நம்மளுக்கு வந்து ஒரு லாக் சிஸ்டம் கொடுக்குறோம். இந்த கம்பி பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஃபுல்லாக ஒரே லென்த்து. இது எல் ஷேப்பு. நம்மளுக்கு வந்து இது எதுக்கு எல் ஷேப் பில்லர் நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு செட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு லெவலில் வரும். இது வந்து பில்லரு 6 இன்ச்சு பில்லரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபைபர் போட்டு வைப்ரேட்டர் மிஷின் போட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்பியாக இருக்குது. இதில் நடுவில் பாருங்கள், யூரோகன், அதாவது கல் வந்து நம்ம வந்து 6 இன்ச்சு வாலுக்கோசம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதை வந்து எதுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து போர்டு வந்து பெண்ட் ஆகிறதுக்கோசம் நம்ம வந்து இந்த போர்டு வந்து இந்த கல் வச்சுருக்கோம். இது கட்டியிருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பிட்ராடு போட்டு இதை வந்து நம்ம கட்டணும். இதை வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பெண்டு வரும்னு தெரியுதுங்களா, அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு போர்டு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கட்டணும். நம்ம வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 அடி ஒரு போர்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் பிரகாரம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஹைட் வந்து 10 அடி கணக்கு பண்ணி நம்ம போர்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? 4 அடி தான் அகலம் போர்டு நம்மளுக்கு வந்து ப்ளவுடு வரும். அதனால் வந்து இதை வந்து கட்டியிருக்கோம். இது நடுவில் பெண்ட் ஆகக்குள்ள இது போல் நம்ம கட்டிக்கணும் ஃபுல்லாக. இப்போ இதெல்லாம் கட்டி ரெடி ஆகிருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ளவுடு. இந்த பாருங்கள், ப்ளவுடு. இந்த இதுதான் ப்ளவுடு. இந்த ப்ளவுடில் நம்ம வந்து இப்போதைக்கு இதுக்கு எல்லாத்தையும் செட்டிங் பண்ணுறதுக்கு ப்ளவுடு அது இதுக்கு நேராக வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா இன்னரில் ப்ளவுடு. இப்போ நம்மளுக்கு இதில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு போட போகிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு எங்கெங்கே வரும்ன்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி அந்த ப்ளவுடில் நம்ம செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வந்து தெரியுதுங்களா, இது வந்து டியூப் லைட் சுவிட்சு. இது வந்து நம்ம வந்து டியூப் லைட்டுக்கு உண்டான அந்த ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு மேலே வந்து ரூஃப் போடக்குள்ளே வளர்த்து விடுறதுக்கு பெண்டு போட்டுருக்கோம். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு வந்து போர்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்க. இது ஏன் அதில் கனெக்ட் பண்ணாமல் வச்சுன்னா, போர்டை நம்ம நிமித்திட்ட பிறகு தான் அதை வந்து இப்போ நிப்பாட்டி அதில் வந்து நம்ம அவுட்லேருந்து ஏணி போட்டு அதை ஜாயின் பண்ணிவிடுவோம். இல்லைன்னா போர்டு தூக்கக்குள்ள 2 போர்டு ஒரே டைமில் தூக்குற மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இதில் போட்டு இது நேராக எடுத்துன்னு வந்திருக்கும் பாருங்கள். இது நேராக எங்கே எடுத்துன்னு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது வந்து பெட் சுவிட்சுக்கு எடுத்துன்னு வந்திருக்கும். இது வந்து பெட் சுவிட்சு கீழே வந்து கரெக்டாக வந்து ஒரு 2 அடி ஹைட்டில் நம்ம வந்து பெட் சுவிட்சுக்கு பாயிண்ட்டு போட்டிருக்கோம். இதுதான் இப்படி போட்டு தான் நம்ம வந்து லைன் பண்ணியிருக்கு. இது வந்து நேராக போயிடும். இதுக்கு வந்து இன்னொரு வந்து நம்மளுக்கு வந்து எங்கே ஒரு சுவிட்ச் வேணுமோ ரூம் சுவிட்சு என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்கோம். இது போல் வந்து நம்ம வந்து லைன் போட்டு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே அடுத்து வெளியில் பாருங்கள் தெரியும். இதெல்லாம் வெளியில் வச்சுருக்கோம் போர்டு. வெளியில் வச்சுருக்கிற போர்டு இது. வெளியில் வந்து இந்த போர்டை வந்து அடுத்து செட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதை வந்து போர்டை இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை போர்டு செட் பண்ணுறதுக்கு கம்பிலாம் கட்டி செட் பண்ணுறதுக்கு ஒரு வால், அதாவது 10 அடி நீட்டு 10 அடி ஹைட்டு. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நாளில் வந்து போர்டு செட் பண்ணிடலாம். அரை நாளில் போர்டு செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் போர்டை செட் பண்ணிட்டா இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் ஜல்லி போட்டுடலாம். ஒரு நாள் 8 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வாலே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதனால தான் இந்த ஷேர் வாலில் ஒரு ஸ்பெஷலிட்டி. இது நம்ம போடுறதுனால நல்லா ஓப்பன் இருக்கும். இதில் எதுவும் வெண்டிலேஷன் எதுவும் கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து கேப் கொடுக்கல. வெண்டிலேஷன் வேணுன்றது ஃப்ரேம் வந்து செட் பண்ணி வெண்டிலேஷன் கொடுப்போம். இதுபோல் உங்களுக்கு ஷேர் வால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இந்தமாரி வீடியோ உங்களுக்கு வேணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.